வணக்கம். ராகேஷ் உடன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ரீஜனல் ரெசிபி, தக்காளி குழம்பு. இது சாப்பாடுக்கும் சரி, இல்லை இட்லி, தோசை, இல்லை ஆப்பம், இடியாப்பம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ்னு பாருங்க. 3 தக்காளி நல்லா இந்த சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா வெறுமை ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன் நடுவில். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வெறுமை தோல் உரிச்சு, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் வெறுமை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். இதை தவிர இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுக்கு ஒரு 1/2 கப்பு தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 3 கிராம்பு, பட்டை சும்மா ஒரு 2 இன்ச் அளவுக்கு, அப்புறம் 3 வரமிளகா அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ கசகசா உங்க ஊர்ல இல்லை அப்படின்னா நீங்க அதை ஒமிட் பண்ணிக்கலாம். அதை நீங்க ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா கொஞ்சம் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை தவிர எண்ணெய் இங்க கொதிச்சுட்டு இருக்கு. அது தவிர மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் ஒரு காரம் கொடுக்கறதுக்கு, கருவேப்பிலை அண்ட் கடுகு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் இதுல அந்த வெங்காயம். இதுல இப்போ உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா மொத்தமே நீங்க பெரிய வெங்காயத்துல பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. என்னைக்குமே கொஞ்சம் இந்த மாதிரி ரெசிபிஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம்ன்றது காரம், வேற பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ஒரு கிரேவிக்கு ஒரு பாடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நல்லா குக் ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல இந்த சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிரேவி இது நம்ம அரைக்க போறது இல்லை. இப்போ இந்த மெயின் இந்த குழம்புக்கு வாசனை கொடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த தேங்காய், கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வச்சு அரைக்கிறது தான் அதுக்கு ஒரு வாசனையே. நான் இதுல புளி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். பட் அகைன் தக்காளி உங்களுக்கு அது புளிப்பா இருந்ததுன்னா புளி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுல இப்ப நான் தக்காளி ஆக்சுவலா ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ற டைம்ல there was a technical problem in the camera. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த தக்காளி வதங்கும் போது ஐ ஹவ் ஆல்சோ ஆடட் சால்ட், நல்ல கல்லுப்பு ஒரு ரெகுலர் உப்பு, வாட் எவர் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை ஆட் பண்ணி. ஏன்னா அது தக்காளியை நல்லா குக் பண்ண வைக்கும், கொஞ்சம் ஸ்வெட் ஆகும் தக்காளியும் சரி வெங்காயம் சரி உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இது குக் ஆகிற டைம்ல நான் இது பேஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு இங்க பாருங்க ஒரு 1/2 கப்பு தேங்காய், அப்புறம் சோம்பு. இதுக்கு all the measurements for this paste are given right below this video in the description. நீங்க வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னாலே தெரியும். பொட்டுக்கடலை, ஒரு 3 காஞ்ச மிளகா, 3 கிராம்பு, 2 இன்ச்சுக்கு பட்டை, கசகசா இது ஆப்ஷனல் தான். இதை போட்டு நல்ல ஒரு பேஸ்டா இது வதங்கிறதுக்குள்ள we just grind it. இதை நான் நல்லா அரைச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 250 ml தண்ணி அந்த அளவுக்கு போட்டு இது நல்லா அரைச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்க இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, இப்போ கசகசா நான் இப்போ அப்படியே தான் போட்டிருக்கேன், அரைப்பட்டுருச்சு. ஏன்னா நான் முதல்ல கொஞ்சம் ட்ரையா போட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைச்சேன். பட் நீங்க வேணா தண்ணியில அதை ஊற வச்சு கூட அரைக்கலாம். இப்போ இதுல if you notice தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா அது அப்படியே அந்த சாட்டே ஆகி வெங்காயமும் நல்ல கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல யூ ஆட் திஸ் பேஸ்ட். நல்ல தண்ணியா இருக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணலாம். தட் இஸ் தி ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் திஸ் குக்கிங். இந்த மாதிரி குழம்பு சொல்றேன். ஏன்னா இப்போ வேண்டாம் உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா இதே பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி நல்லா குறைச்சு அரைச்சு இதுல ஆட் பண்ணி நீங்க அப்படியே கொதிக்க வச்சு நல்லா அந்த தொக்கு பதத்துக்கு வேணாலும் பண்ணலாம். இதை இன்னும் கொதிக்க வச்சு நல்லா தண்ணி, இப்ப நான் ஆட் பண்ணிருக்க தண்ணி தவிர இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் வாட்டர்லாம். ஏன்னா இட்லி மாதிரி இருந்ததுன்னா அந்த சுட வர இட்லி மேல இது அப்படியே தண்ணியா ஊற்றி சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஐ நோ வாட் யூஆர் திங்கிங், தேங்காய் ஆட் பண்ணதுனால ரொம்ப நேரம் கொதிக்கலாமா? தாராளமா கொதிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ இது இறக்குற டைம்ல யூ ஜஸ்ட் ஆட் கொஞ்சமா அந்த புளிப்புக்கு அந்த இது tamarind ஜூஸ்
அதாவது புளி தண்ணி கொஞ்சம் தான், எவ்வளோண்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அந்த அளவு தான். இன்னொன்று, இந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் இதுக்கு மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணுற டைம்லேயே வதக்கும் போது போட்டுடுவாங்க. அப்போ போடக்கூடாது. ஏன்னா அந்த மிளகா பொடியும் சரி மஞ்சள் பொடியும் சரி எண்ணெயோட சேர்ந்து வதங்கி 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 அதுக்கான வாசனையே போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் யூ ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கொதி வருது பாருங்க, உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லா பபிள்ஸ் வந்து இந்த ஓரத்துல எல்லாம் குக் ஆகி அந்த எண்ணெய் வந்துட்டே இருக்கு. இது மெயினாக கீழே அடி பிடிக்காம பார்த்துடணும். நான் கொஞ்சம் கூட இன்னும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பட் அகேன் லைக் ஐ செட், இது வந்து உங்களோட சாய்ஸை பொறுத்து தான் இருக்கு. வெதர் தக்காளி அப்படியே பீஸ் பீஸாக நான் போட்ட மாதிரி போட்டாலும் சரி, இல்லை பியூரை பண்ணி போட்டாலும் சரி. இப்போ திஸ் இஸ் டன். இந்த ஸ்டேஜில் இந்த புளி கரைசல் இது வந்து மேக் ஷூர் அந்த பல்ப்பை போட்டுடாதீங்க. அந்த அவ்வளோண்டுக்கு ஒரு புளி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப கொதிக்கணும். ஏன்னா இது வந்து லைட்டாக இப்போ இது சாம்பார் ரசம்னா அந்த பச்சை புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். இதில் வந்து சும்மா அந்த ஒரு புளிப்புக்கு தான் இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அடுப்பு அணைச்சாச்சு. கார்னிஷ் இட் நவ். கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான். தக்காளி குழம்பு வந்து ரெடி. நான் சொன்ன மாதிரி யூ கேன் ஹேவ் திஸ் வித் இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், கல் தோசை, என்னோட ஈவன் பொங்கல், வெண்பொங்கலோட சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும். இதுல முக்கியமா வந்து இதோட வாசனை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த கசகசா அண்ட் பட்டை கிராம்போட சேர்ந்து அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து பிரமாதமா இருக்கும். Go ahead, try this recipe. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வருது. ராகேஷ் உடனே குக் வித் ராகேஷ் ரகுநாதன் எக்ஸ்க்ளூசிவ் இங்கிலீஷ் ஷோவும் வந்துட்டு இருக்கு. அம்மாவுடன் இருக்கு, அம்மாவும் நானும் இருக்கு. ஸோ ஜாயின் our வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட். நிறைய பேர் நீங்க எழுதியிருக்கீங்க. Our team is working on it. They are slowly adding you to the list. So until then, keep watching. Join our social networks on Instagram and Facebook. Cheers. Have a lovely week ahead.